ஸோ ஹலோ சினிவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ்டில் இருக்க எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிருக்கேன். அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஹண்டர்ஸ் வந்து ரேங்க் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ளஸ் ட்ரிபிள் எஸ் இந்த 2 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணல. ஸோ ஃபியூச்சர் ஹண்டர்ஸ் வந்து அந்த ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அடுத்து டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு. ஸோ இதை பொறுத்து ஒரு ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து போடுவோம். மொத்தம் 35 எஸ்ஆர் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கரண்ட்லி இருக்காங்க. ஸோ ஒரு ஹண்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகே, லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ்டாக ரிலீஸ் ஆன ஃபயர் பிரேக்கர் யூக்யூ. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூவை ஈஸியாக எஸ்+ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். என்னோட பிரேக் டேமேஜ் நல்லா இருக்குது. ப்ளஸ் ஓவரால் சப்போர்ட்டு டிபிஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்+ ஸ்டைல் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர்மேன் பாய்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். டார்க் எலமெண்டல் டிபிஎஸ் சிங்கிள் டார்கெட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா அவனுக்கு. கேமில் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து பண்ணியிருந்தாங்க டார்க் எலமெண்டல் ஹண்டர்ஸ்க்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் வந்து கிடச்சிருக்குது. பட் கரண்ட்லி நான் டெஸ்ட் பண்ணாதனால ஏல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். சப்போஸ் டேமேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டேங்க் வந்து மாற்றிடுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் டடிரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூக்கு முன்னாடியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபயர் பிரேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து வைப்போம். எஸ்இலோட ஒரே ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சர்வைபிலிட்டி. அது மட்டும் இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்டேயில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிட்டு பேசல. பட்படி வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பிரேக் நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்கா ஓரளவு. பட் யூக்யூவை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைமுக்கு பார்த்தோம்னா விண்ட் எலமெண்டல் பிரேக்கர் கோ டு ரீச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டேல் இல்லைனா எஸ்+ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணுவேன். அவரோட பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. பட் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேக்கிங்காக இருக்குது. அடுத்து நமக்கு டாமஸ் ஆண்டே ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் நல்லாவே பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவனால் நான் எஸ்+ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணினேன். மியோனையும் டாமஸையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு டாமஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அதிகபட்சம் எஸ் ஸ்டைல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்+ ஸ்டைல் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தூக்கி வந்து மாற்றி போட்டுருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டைலில் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஒரு நேஷனல் லெவல் ஹண்ட்னால. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐலா டார்க் எலமெண்டல் சப்போர்ட் ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. என்னை பொறுத்தளவுக்கு ஐலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். என்னதான் பழைய டார்க் ஹண்டர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் ஸ்கில் கூடணும் ப்ளஸ் நிறைய பஃப் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டீமுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து எஸ்டைல் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியோன். ஸோ மியோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் ரிலீஸான லைட் எலமெண்டல் டிபிஎஸ் ஹண்ட்ரு. என்னன்னு தெரியல, நான் வந்து பெருசாக டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் மியோன் வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்+ ஸ்டைல் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடுவோம். ஃபியூச்சரில் செக் பண்ணிட்டு எதுவும் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல் லிஸ்ட் நான் வந்து மாற்றுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் டார்க் எலமெண்டல் டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. நான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டேமேஜ் வந்து பண்ணல. பட் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து பண்ணியிருந்தாங்க டார்க் எலமெண்டல் ஹண்டர்ஸில். ஸோ அந்த பஃப்பில் அவரோட டேமேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில. பட் கரண்ட்லி வந்து பார்த்தோன்னா எஸ்டேயில் வந்து ரேங்க் வந்து பண்ணுவோம். ஃபியூச்சரில் செக் பண்ணிட்டு மாற்றுவோம் அந்த டைட்டில்ஸ்லாம். ஓகேவா, ஸோ அடுத்து நமக்கு ஹார்பர் கரண்ட்லி இருக்கிற டார்க் எலமெண்டல் பிரேக்கர். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளையும் வந்து எஸ்டேயில் நான் வந்து வச்சுருவேன். பெருசாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன் அவனோட சப்போர்ட் கேபிலிட்டிஸ். மற்றபடி டேமேஜ் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ எஸ்டேயில் வந்து வச்சுக்கிறோம் ஹார்பரை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் ஹான்சிமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஹான்சிமே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் வந்து சொல்லுவேன். ஸ்டார்டிங் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹான்சிமே வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. பட் ரீசென்ட்லி சங்ஜின் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கண்ட்ரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எஸ்டாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து நமக்கு விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ் சமமிய மேரே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. லெனாட் வர முன்னாடி கேமில் பெஸ்ட்டு விண்ட் எலமெண்டல் டேமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரே தான் வந்து சொல்லுவோம். பட் கரண்ட்லி இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறா. பட் எஸ்+ ரேங்க்ல அளவு வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ டெஸ்டிங் பண்ணிட்டு ஃபியூச்சரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா மாற்றுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயிலின் வாட்டர் எலமெண்டல் சப்போர்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஸ்டாங்கில் வந்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கேமில் நல்லா பஃபராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. நெக்ஸ்ட்டு நமக்கு எமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா ஃபயர் எலமெண்டல் பிரேக்கர். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதில்லை கரண்ட்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து வைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்டிங் நல்லா இருந்தால் இப்போ வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது அம்மாவை. அடுத்து யோசோகின் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வைஸ் அந்த டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவளுக்கு பஃப் வந்து இருக்குது. பட் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் அவுட் ஆகி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசோகின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்+ டயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் என்னது சியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் பிரேக்கர். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவனோட பிரேக் டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனேட்டவாட்டா கேமில் இருக்க பெஸ்ட்டு ஃபயர் எலமெண்டல் டிபிஎஸ். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். நமக்கு யோசோயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் யோசோயின் நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. பட் கானேட்டாவட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து கொடுப்பா. ப்ளஸ் அவளோட ஸ்கில் ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளே பண்ணுறப்ப.
நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி சிமிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லைட் எலமெண்டல் சப்போர்ட் யூனிட். பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அல்டிமேட் டேமேஜ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. கரண்ட்லி நான் வந்து ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன், நான் பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈனா வந்து இருக்கிற ஒரு ஃபயர் எலமெண்டல் நல்ல சப்போர்ட். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டையில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியோரின். ஸோ சியோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் எலமெண்டல் பிரேக்கர்ஸ் ப்ளஸ் டேமேஜ் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஸ்டைலில் ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலிசியா வந்து இருக்கிற அலிசியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வாட்டர் எலமெண்டல் டிபெஸ்ட் வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். ஸோ எஸ்டைலில் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அலிசியாவை. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீபோரா வந்து இருக்கிறா. லீபோரா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பழைய ஹண்ட்ராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து நல்லா யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏடேயில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவோம். பிடேயில் தான் நியாயமாக பார்த்தோன்னா வைக்கணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில கண்டென்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏடேயில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடுவோம் அவளை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹுவாங் டாங் ஸோ என்ன சொல்லவே தெரில. ஸோ ஹுவாங் டாங்ஸோ பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சிடியில் வந்து வச்சுருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச டேமேஜ் வந்து பார்த்தோன்னா நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன் விண்ட் எலமெண்ட்டில். ஸோ பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. ஸோ டெஸ்டிங் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா மாட்டோம். அடுத்து மின்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம ஏ டயர் இல்லை எஸ் டயரில் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் வந்து பண்ணலாம். என்னதான் ஒரு பழைய ஹண்டாக இருந்தாலும் பார்த்தோன்னா உனக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் 5 தான் வந்து மெயினாக வந்து சப்போர்ட்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஏ டயரில் வைக்கலாம்னு நினைக்கிறேன் மின்பிங்குவை. ஏன்னா ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா முக்கியம். அவனுக்காக வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட முடியாது. 2, 3, 4 ஸ்கிப் பண்ணிட்டு. ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா ஏட்டில் வந்து வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹண்ட்ரு சோயோன் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் பிரேக்கர் நமக்கு வந்து பார்த்தோன்னா கோட்டோவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பிரேக்கிங் கம்பேர் பண்ணுறப்ப கோட்டோவோட நல்லா வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்கா. ப்ளஸ் சப்போர்ட் டேமேஜுமே வந்து கொடுத்துக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா எஸ் ப்ளஸ் ஸ்டைல் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு நியூவஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டார்க் ஹண்ட்ரு மெட்டா மினே. ஸோ மினே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் வந்து பண்ணலாம். கேமில் கரண்ட்லி நம்பர் 1 டிபிஎஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா தெரியல. பட் டாப் 3 வந்து பார்த்தோன்னா மினே ஈஸியாக வந்து ரேங்க் வந்து பண்ணுவோம். அவரோட ரேங்கிங் எது கம்மியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் டீம் இன்னும் வந்து ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிபிஎஸ் ஹண்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப அவளோட ரேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூஹுவாமே வந்து பெருசாக நான் யூஸ் பண்ணது வந்து கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சா இருக்கனால பெருசாக டெஸ்ட் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூஹுவாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் ப்ளஸ் ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் வந்து பண்ணிடுறேன். ஸோ டிபிஎஸ் ஹண்டர்ஸ் மியோன் அப்புறம் சூவா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஸ்டைலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெனாட் இருக்கிறான். ஸோ லெனாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமோட பெஸ்ட் டிபிஎஸ்னே வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். ப்ளஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். கரண்ட் விண்ட் எலமெண்ட்டில் நம்பர் 1 மெட்டானா லெனாட் தான். பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெனாட்டு மினேயோட அந்த ரேங்கிங் ஏன் மாறுதுன்னா மினேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் எலமெண்டல் டீம் இன்னும் ரிலீஸ் வந்து ஆகலை. ஸோ மேபி சங்கிலான் ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்தா நல்ல டார்க் டீம் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தா மினே வந்து பின்னாடி இருக்கா, லெனாட் வந்து பார்த்தா முன்னாடி வந்துருக்கான். ஸோ இது ஃபியூச்சரில் மாறலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் பிரேக்கர் ஊஜின்சூல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் நிறைய நல்லா பிரேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎல் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடுவோம் ஊஜின்சூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் சஹாயின். ஸோ சஹாயினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிபிஎஸ் வாட்டர் எலமெண்டலில் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூவை வந்து பெருசாக வந்து டெஸ்ட் வந்து பண்ணல. அந்த ட்ரைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. சஹாயின் எனக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூவோட நல்லா டேமேஜ் வந்து பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நமக்கு வாட்டர் எலமெண்டல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால மினேவோட பார்த்தீங்கன்னா சாவோட ரேங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எலமெண்டல் பிரேக்கர் கோ ஒன்ஹி. ஸோ தாத்தா பற்றி சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கர்ஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து சொல்லலாம். இப்போ பஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோனோட பிரேக்கும் டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ப்ளஸ் ரேங்க்ல வந்து நெக்ஸ்ட் வந்து சோய்ஜாங்கின் ஃபயர் எலமெண்டல் டிபிஎஸ் டைம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துக்கிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சோய்ஜாங்கின் நமக்கு எந்த ஒரு கண்டென்ட்டில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக யூஸ் பண்ணுறதுனால ஹார்ட் எக்ஸ்யூஷ் ஓப்பன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக டிஃபென்ஸ் பெனிட்ரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி சோய்ஜாங்கினோட பர்டிகுலர் யூஸ் எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. ஸோ ஏர்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். அதுவும் ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். அந்த வெப்பன் இல்லைனா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எலமெண்டல் டிபிஎஸ் சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. சா கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா நல்லா இருந்தால் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சா வந்து நல்லா தான் இருக்கிறா. பட் நமக்கு நிறைய லைட் எலமெண்டல் ஹண்டர்ஸ் வந்தனால பெருசாக வந்து கண்டுக்கிறது வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நடந்த லைட் எலமெண்டல் பஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சாகனோட டேமேஜும் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகா என்கிட்ட 100% ஹெச்பி ரிகவரி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது ஒரு சூப்பரான ஸ்கில்லு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம சாகா என்ன எஸ்டாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ எஸ்டாங்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிசியா, சா, அமமியா மிரே 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கேம் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஒரே லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன பஃப்ஸ் இன்க்ரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் வந்து மாறிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 3 பேருமே ஒரே டைல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆகி டார்க் எலமெண்டல் பிரேக்கர் ப்ளஸ் டிபிஎஸ் பட் பெருசாக வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டி டயர். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாய்க்கினோ லைட் எலமெண்டல் பிரேக்கரு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து பெருசாக யூஸ் வந்து பண்ணது கிடையாது. 2 பேரும் அட்வான்ஸ்மெண்ட் 0ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ ரீசென்ட்லி நடந்த பஃப்பில் எதுவும் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த 2 பேருக்கான டைட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்ஜினா வந்து பார்த்தோன்னா இருக்கிறா விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் ஹண்ட்ரு. பட் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்கா. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா S+ டயரில் வந்துட்டு சங்ஜினா வந்து பார்த்தோன்னா ப்ளேஸ் வந்து பண்ணலாம். சங்கினா வந்துட்டு எதுக்கு ஒரு டயர் அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு ஹார்ட் மோட் வந்ததுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ரேங்க்லாம் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டேமேஜ் காம்படிஷனாக வந்து ஆயிடுச்சு. ஸோ சங்கினா வந்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா டேமேஜுமே வந்து பண்ணுற ஓரளவு ஒரு நல்ல ஆவரேஜ் டிபிஎஸ் ஹண்ட்ரோட. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஃப்பு ப்ளஸ் நமக்கு லெனாட்டோட அல்டிமேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டேமேஜ் தருது. ஸோ அதனால் அல்டிமேட் பூஸ்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீனோட வேல்யூ அதிகமாக ஆயிடுச்சு. பட் இதை பற்றி பெருசாலாம் பார்த்தீங்கன்னா கவலை வந்து படாதீங்க. ஏன்னா நமக்கு கேமில் புது எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ் ரிலீஸ் பண்ண பழைய ஹண்டர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதுக்காக புதுசாக ரிலீஸ் ஆகிற எல்லா எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ட்ராவில் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி கஸ்டம் ட்ராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதுக்காக கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸை சேவ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்ஃபெக்ட் பிளான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்ட் எலமெண்டல் எடுக்கிறீங்களா? ஸோ அந்த விண்ட் எலமெண்டல் ஹண்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ், விண்ட் எலமெண்டல் பிரேக்கர், விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் இதில் மட்டும் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டீம் பில்ட் பண்ணுறது தான் ஃபயர் டீமு. டார்க் டீம் பில்ட் பண்ணுறது தான் டார்க் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. ஸோ மினி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஃபியூச்சரில் என்ன டார்க் டீம் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐடியா எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா ஒரு எலமெண்டல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டீம் வந்து பில்ட் வந்து படிக்கலாம். ஸோ அந்த சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த டைரிஸ்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேஞ்ச் வந்து பண்ணிட்டு அந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கரெக்டாக வந்து பண்ணி வச்சுக்கணும். ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.